Hi students. ஸோ இந்த வீடியோவில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்து மேக்ஸ் படிக்கலாம், அதாவது 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டுருக்கீங்க, அவங்களோட மார்க்ஸ் எப்படி வந்து ஒரு 70 80ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணியே ஆகணும். செகண்ட் சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்லேருந்து எல்லா யூனிட்ஸ்க்குமே நான் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த 4 நாள் வந்து தரவாக படிங்க, கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போடுவேன், அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுப்பேன், அந்த கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். அடுத்தது பாருங்கள், 5th சாப்டரில் 5.1 நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அதில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவான். அடுத்தது அதுக்கப்புறம் 5.2 5.3 5.4 இருக்கா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அடுத்தது பாருங்கள், 8th சாப்டரில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் சம்மு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சம்மு, அதில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதில் 5 மார்க்ஸ் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, 2 மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் கேட்பாங்க. ஸோ அந்த சாப்டரையும் வந்து தரவாக படிச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு 7 மார்க்குக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாப்டர் 3, அதில் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் ரூட் சம். மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, அதில் 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதுலேயும் லாஸ்ட் எக்ஸசைஸில் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 மார்க்ஸ்க்கும் தரவாக பார்த்துக்கோங்க, அதில் ஒரு 2 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் சம், அதில் வந்து ஒரு 10 சம் என்னமோ இருக்கும், எக்ஸாம்பிள் சேர்த்து ஒரு 10 சம் இருக்கும், அதை வந்து தரவாக பார்த்துக்கோங்க, அதில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். நெக்ஸ்ட்டு கிராஃபு, ஜாமெண்ட்ரி 1 மார்க்கு தரவாக படிச்சிருங்க, எல்லா யூனிட்டோட 1 மார்க்கும் தரவாக படிங்க. அது போக தியரம்ஸு 3 தியரம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, அந்த 3 தியரமை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 75 to 85 ரேஞ்சில் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.